எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஜெங்கால். நான் ஒரு ஆன்மீக அறிவியல் பயிற்சியாளர் மற்றும் தியான பயிற்சியாளர். இதை ஆங்கிலத்தில் இந்த பயிற்சிக்கு என்னென்னா பிரெத் எனர்ஜி மைண்ட்ஃபுல் மெடிடேஷன். அதை பாலி மொழியில் கௌதம புத்தர் சொன்னது என்னென்னா ஆனா பானா சதி தியானம். ஆனான்னா உள் வரக்கூடிய மூச்சு, அப்பானான்னா வெளிவரக்கூடிய மூச்சு, சத்தின்னா அதோடு இணைஞ்சிருக்கிறது. இது ஒரு சுலபமான ஒரு முறை, எளிய முறை. இதை கௌதம புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தியானம் எதுக்காக செய்யணும்? எஸ்பெஷலி இந்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தான் இந்த ஒரு காணொலியை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன். இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய சக்தியை அதாவது ஆன்ம சக்தி, அதாவது நம்முடைய பிராண சக்தியை ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் நமக்கு சக்தி வேணும். சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? உடல் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனசு சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்தி கூர்மை இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி நம்முடைய ஆத்ம சக்தி, அதாவது ஆத்ம சக்தி எதில் இயங்குதுன்னா அது பிராணசக்தி. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இயங்குறது பிராணசக்தி தான். இந்த பிராணசக்தியை நம்ம அதிகப்படுத்த நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு பயிற்சி முறை, அதாவது இந்த ஆனாபானா சதி, அதாவது பிரெத் எனர்ஜி மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி செய்யக்கூடிய முறைகளை நம்ம தெரியும். எல்லாமே இது ஒரு சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் பூர்வமாக நிரூபித்த ஒரு முறை. நிறைய இதை சம்மந்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய யூனிவர்சிட்டியெல்லாம் இது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல முடிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு தியான பயிற்சியை, அதாவது இந்த ஒரு பயிற்சி முறையை ஒவ்வொருத்தரும், அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள், அனைத்து ஆசிரியர்கள், அனைத்து அந்த பள்ளி நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய நிர்வாகஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாரும் இதை கடைபிடிக்கும்போது அவங்க எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு தியானம், அதாவது மெடிடேஷன்னா என்ன? அதாவது மனதை அமைதிப்படுத்துவது, அதாவது ரொம்ப சஞ்சலமான இருக்கக்கூடிய மனதை அமைதிப்படுத்து தான் தியானம். அதாவது தியானம் நமது உள் உணர்வு செயல்பட செய்யும். அதாவது இன்னரை சரியான முறையில் இயங்கினா தான் நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர செய்யும். அதாவது காட்லினஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் வேறு எங்கேயும் இல்லை, நம்மளும் இறைவனுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தியானத்தில் எப்படி உட்காரணும், அமரும் முறை என்னென்னா, தரையில் உட்காரலாம், நாற்காலியிலோ அல்லது சோஃபாவில் வசதியாக அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க, ஸ்கூல் சில்ட்ரன் கீழே உட்காரலாம், பெஞ்சில் உட்காந்துக்கலாம். அது உட்காரக்கூடிய முறை. அப்புறம் என்ன பண்ணணும், கைகளை இப்படி கோத்துக்கணும், விரலோட விரல். இது லாக்கிங்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே லாக் பண்ணும்போது நம்முடைய அந்த சக்தி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தியானம் பண்ணும்போது லாக் பண்ணிக்கணும். இந்த கைகளை ஒன்றொன்று கோர்த்துக்கொள்ளணும். அப்புறம் மூக்கு கண்ணாடி அணிஞ்சால் அதை கழட்டி சைடில் வச்சிடணும். அது அப்புறம் நிதானமாக கண்களை அப்படி மூடிக்கணும். அமைதியாக இருக்கணும். எங்கெல்லாம் பிடிப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம உட்காரணும். அப்புறம் அடுத்த முறை என்னென்னா, நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். அதாவது இந்த சுவாசங்கிறது பிரெத்துங்கிறது அது ஒரு சக்தி. அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அந்த கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பற்றி பேசலாம். அதாவது இயற்கையாக லகுவாக வரக்கூடிய உள் வரக்கூடிய மூச்சு மேலே கவனம் வைக்கணும். அதே மாதிரி வெளியே வரக்கூடிய மூச்சு மேலே கவனத்தை வைக்கணும். கண்ணை மூடிக்கணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்ணை மட்டும் எந்த கண்ணை கூட திறக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் சுவாசத்தோடு அதை இணையும் போது உங்கள் மனசு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக அது வெறுமையாயிடும். அதாவது எம்டினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நமக்கு இந்த எண்ணங்கள் வருதோ அப்போல்லாம் அந்த உடனே அந்த மூச்சின் மேல் கவனத்தை வைக்கும்போது அந்த எண்ணெய் குயில்கள், நிறைய எண்ணங்கள் ஆல்ரெடி இருக்குது, அது அந்த எண்ணெய் குயில்கள் அது போயிடும். அப்புறம்
ம், அப்படி பண்ணும்போது வந்து என்னென்னா உங்கள் இந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எண்ணமற்ற வந்து விஸ்வசக்தி, அதாவது காஸ்மிக் எனர்ஜி. அதை சைனீஸில் வந்து சீன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ம், அஹ், அதாவது எனர்ஜி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அது உள்ளே அதிகமாக வர வர நமக்கு எல்லா விதத்துலையும் அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணங்கள வந்து ரொம்ப சண்டை போடக்கூடாது. அது ஜஸ்ட் எண்ணம் வருதுன்னா உடனடியாக மூச்சின் மேல் கவனத்தை வச்சு அந்த எண்ணங்கள் வந்து போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து தியானத்தை, அது உங்களுக்கே தெரியும். அதாவது கண்ணை மூடும்போது அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது அந்த எனர்ஜி, அதாவது விஸ்வசக்தி காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும். அது வந்து உங்களால் கூட உணர முடியும். அப்புறம் தியானத்தை எப்படி முடிக்கணும்னா, கண்ணை மட்டும், அதாவது இந்த கை கோத்திருக்க நிதானமாக கை விரலை எடுத்துட்டு என்ன கண்களை திறந்து ஒரு 5 நொடிகள் வந்து அந்த கண்ணு மேலே அந்த விரல்களை வைக்கும்போது அந்த சக்தியெல்லாம் வந்து வரும். மெதுவாக வந்து கண்களை திறக்கும். அப்புறம் வந்து இதில் என்ன வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து தினநித்தியம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உதாரணம், நீங்கள் ஒரு 6 வயசுலேருந்து இது ஈஸியாக பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கண்ணை மூட்டு உட்காந்தாலே போதும். இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு 6 வயசு இருந்தால் 6 நிமிஷம், 10 வயசுனா 10 நிமிஷம், டெய்லி வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 10 நிமிஷம் உட்காந்து பண்ணும்போது உங்களுடைய மனசு வந்து அமைதியாக இருக்கும். உங்களுடைய விஷசக்தி வந்து உள்ளே வரும்போது நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நிறைய பலன்கள் இருக்குது தியானத்தினுடைய. அதாவது இது பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மனம் வந்து இயல்பாகவே அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் வந்து போய் இருக்கும். அப்புறம் உங்களுடைய நினைவாற்றல் எல்லாமே மெமரி, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெமரி, அவங்க படிக்கக்கூடிய எல்லாம் வந்து நினைவுக்கு வரணும். அந்த நினைவுக்கு வந்து திருப்பி அதை வந்து அதை பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதும்போது மார்க் நிறையா வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கும். அடுத்தது வந்து இந்த தியான முறையில் வரக்கூடிய இன்னொரு நிறைய பலன்களில் இது ஒன்று என்னென்னா, தேவையற்ற பழக்கங்கள் நிறைய வந்து கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வந்து சேரும் எப்படியோ. அதை வந்து இயற்கையாகவே அது நம்ம விலகி போயிடும். அப்புறம் ஏதாவது நோய்வாய்வு சில பேருக்கு இருக்கும். அது கூட வந்து அந்த அந்த சக்தியினால் அது வந்து அது குணமாகும். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், அனைத்து வேலையும் வந்து ரொம்ப திறம்பட வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு திறமையை வளர்க்கும். அப்போ நம்முடைய விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செயல் செய்யும்போதும், படிக்கும்போதும், விளையாடும்பொழுதும், எந்த வேலை செஞ்சாலும் வந்து நம்முடைய அந்த விழிப்புணர்வை வந்து எதோட செய்யணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக நமக்கு நடக்கும். அப்புறம் அவர் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து மன உறுதி, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இயற்கையாகவே அது வந்து வலுவடையும். அப்புறம் வந்து மற்றவர்களோட உறவுகள், அதாவது சில பேர் இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் சுமூகமான ஒரு உறவு இருக்கும். இதான் அவங்களோட சந்தோஷமாக வந்து என்ன இருக்க ஒரு இது வழி பண்ணும். ஏன்னா மைண்டு வந்து அந்த அளவுக்கு அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்புறம் வாழ்க்கையின் நோக்கம் முழுமையாக புரியும். நம்ம என்ன வாழ்க்கையில் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஆஸ் எ ஸ்டூடெண்ட்னா நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு சிந்தனை சிதறல்கள் இது எதுவுமே இருக்காது. அப்புறம் வாழ்க்கையை வந்து ஒரு என்ன கொண்டாட்டமாக இருக்கக்கூடும் இந்த ஒரு தியான சுலபமான தியான பயிற்சி. மேலும் பல்வேறுபட்ட நன்மைகளை வந்து உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பள்ளி மாணவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், இளைஞர்கள் கேட்டுக்கொள்வதுன்னா, இது ஒரு சுலபமான பயிற்சி. இந்த பயிற்சினால் உங்களுக்கு நிறைய நிறைய பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு 41 நாள் வந்து விடாமல் நீங்கள் டெய்லி எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். ஸ்கூலில் வந்து ஸ்கூல் வாரத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள். இல்லை நைட்டில் படுக்க போகும்போது இந்த தியானத்தை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுடைய சக்தி அதிகமாக வரும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி நண்பர்களே. வணக்கம்.